வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் பாஜக ஆட்சி. எம்எல்ஏக்கள் ஜான்குமார், ராமலிங்கம் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. 27 ஆண்டுக்கு பிறகு டெல்லி மீண்டும் பாஜக வசமானதை தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக தலைமையில் ஆட்சியை மக்கள் வரவேற்றுள்ளனர். இதனை புதுச்சேரி பாஜகவினர் இன்று கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜான்குமார் எம்எல்ஏ இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இந்திரா காந்தி சிலை அருகில் ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக பாகூர் தொகுதியில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, ரீகன் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அம்மக்களின் துயர் துடைக்கும் வண்ணம் மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் நிவாரண உதவி வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டு அதன்படி கடுவனூர் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் கடுவனூர் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் ஊர் மக்களோடு இணைந்து பூஜை செய்துவிட்டு பின்னர் நிவாரண உதவி அவர்களின் வீடுகளுக்கு சென்று ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. மேலும் இம்மாதத்திற்குள் பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அவரவர் வீடுகளுக்கே சென்று ரீகன் ஜான்குமார் அவர்களால் நிவாரண உதவி வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வின் பொழுது நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். நிவாரண உதவி வழங்கிய ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து பெரிதும் பாராட்டினர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கடந்த 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து முன்னிலையில் உள்ளது. எனவே டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. 1993க்கு பிறகு பாஜக கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சி பிடித்துள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி மற்றும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இரட்டை என்ஜின் சர்க்கார் அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் இன்று அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், பாஜக கட்சியின் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சனி, கோவிந்தராஜ், செல்வராஜ், இளையராஜா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய்கனி காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று துவங்கியது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய்கனி கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் 35,000க்கும் மேற்பட்ட காய்கறிகள், மலர்கள், பழங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காட்சியை காண வரும் பார்வையாளர்களை கவரும் விதமாக மலர்களால் பல்வேறு விலங்குகள், பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வீரிய காய்கறிகளின் ரகங்கள், வீரிய கனிகளின் ரகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள், வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்குகள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்கள், உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை, நடன, நீரூற்று ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்காக சிறுவர் உல்லாச ரயிலும் இயக்கப்பட்டது. 35வது மலர் காய்கனி கண்காட்சி 7ஆம் தேதி முதல் வரும் 9ஆம் தேதி வரை நடக்கின்றது. அதன்படி மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும், 8ஆம் 9ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் செய்திருந்தனர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாணசுந்தரம், அரசு செயலர் நெடுஞ்செழியன், துறை இயக்குநர் சிவ வசந்தகுமார் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பொன் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கும்பாபிஷேக செலவிற்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நன்கொடை அளிக்கும் நிகழ்வு அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் ஆலய நிர்வாகியிடம் நன்கொடை வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் சிவ வாத்தியங்கள் முழங்க பூரணகும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு அவரது இல்லத்தில் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் மத்தியில் கேக்குகள் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். தொடர்ந்து ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் நினைவு பரிசுகளை வழங்கியதுடன் 61 கிலோ மெகா சைஸ் கேக்குகளை வெட்டி கொண்டாடினர். ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1980களில் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. சுமார் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் காலப்போக்கில் கடும் இட நெருக்கடியை சந்தித்தது. இதை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனையம் கட்ட திட்டமிடப்பட்டது. இப்பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. ரூபாய் 29.55 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தின் பணிகள் ஒருபுறம் துவங்கி நடக்க தொடர்ந்து அதே பகுதியில் பேருந்து நிலையம் இயக்கப்பட்டது. மேலும் நிலையத்தை முழுமையாக காலி செய்து கொடுத்தால் மட்டுமே பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த ஜூன் 16ஆம் தேதி பேருந்து நிலைய வளாகம் முற்றிலுமாக காலி செய்யப்பட்டது. பேருந்துகள் அனைத்தும் ஏஎஃப்டி மைதானத்துக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு தற்பொழுது வரையில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இதன் பிறகு பணிகள் மும்முரமாக நடந்து வந்தது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் போக்குவரத்து முனைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மீன் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 25 4 சக்கர வாகனங்கள், 18 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்தோறும் நிலையில் புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு போக்குவரத்து முனையம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பலகையும் வைக்கப்பட்டு தற்பொழுது மிக அழகாக காட்சியளிக்கின்றது. புதுச்சேரியில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று புதுச்சேரி அரசாணையை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தோடு புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வழிகாட்டு பெயர் பட்டியல் பலகை திறப்பு விழா இன்று காலை 8:30 மணியளவில் புதுச்சேரி தொழிலாளர் துறை நுழைவாயில் அருகே நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் கலைமாமணி விஜயலட்சுமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு தொழிலாளர் நலத்துறையின் இயக்குநரும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினருமான சுந்தர் சந்திரகுமரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியில் பெரும்பான்மையாக இருக்கும் 100 வகை கடைகளின் பெயர்கள் அடங்கிய பெயர் பட்டியல் பலகையை திறந்து வைத்து வாழ்த்து பேசினர். இந்த விழாவிற்கு அமைப்பின் நிறுவனர் கலைமாமணி ஆர். செல்வம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள், படைப்பாளர் தாமோதரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவிற்கு வந்திருந்தவர்களை இயக்கத்தின் துணை செயலாளர் ஆனந்த் வரவேற்று பேசினார். அமைப்பின் சிறப்பு தலைவர் தமிழ் நெஞ்சன் வாழ்த்து பேசினார். பொருளாளர் குமரவேல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பில் இனிப்பு வழங்கினார். இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் படைப்பாளர் ஆதி சுப சரவணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இறுதியாக செயலாளர் வாசுகி பாலமுருகன் நன்றி கூறினார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உறுப்பினர்களாக நிறுவனர் கலைமாமணி செல்வன், புதுவை தமிழ் நெஞ்சன், சங்கர், புதுவை இளங்குயில் எழுத்தாளர் பாரதி ராசா, பத்மநாபன், ஆசிரியர் சமுத்திரம் மற்றும் ஊர் பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். கடலூர் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடலூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் நகர அரங்கில் தொடங்கிய இருசக்கர விழிப்புணர்வு பேரணியை கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
தலைக்கவசம் அணிந்து 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடலூரில் முக்கிய சாலைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். கடலூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போக்குவரத்து ஆய்வாளர் அமர்நாத், கடலூர் முதுநகர் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் விநாயகர் மற்றும் பெரம்படி மாரியம்மன் கோவிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அதன் திருப்பணிக்காக அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தனது சொந்த செலவில் 40,000 ரூபாய் ரொக்கமாக அறங்காவலர் குழு மற்றும் பஞ்சாயத்தார் முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி அவைத்தலைவர் மூர்த்தி, வார்டு செயலாளர் தர்மேந்திரன், மூத்த நிர்வாகி ஸ்ரீனிவாசன், பூரணாங்குப்பம் கார்த்தி ஆகியோர் மற்றும் கார்த்திகேயன் உடன் இருந்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட ஊழியப்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதுபோல் உற்சவர் பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பத்ரகாளி அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அம்மன் வீதியுலா நிகழ்ச்சி எந்த அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊழியப்பத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனின் அருள் பெற்றனர். புதுச்சேரி வில்லையனூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்டார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பர்குணம் மற்றும் உபயதாரர் முருகன், என்ஜினியர், ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லையனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், கரகம் புறப்படுதல் மற்றும் கூழ்வார்த்தல், அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சியும், மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதியுலா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சி ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியல் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை மகாலட்சுமி ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற பூஜையில் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருவிளக்கு பூஜையில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜைகளில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.